அவர் நல்லவர், ரட்சிப்பு கிடைத்தது. ஆனால் இங்கே பவுல் எழுதுகிற வெளிச்சம், அவர்கள் தவறுதலினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவங்க தவறு நமக்கு ரட்சிப்பு, அவர்கள் குறைவு நமக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா டப்பு, அது நெக்ஸ்ட்டு. ஆனால் கிருபையின் ஐஸ்வர்யம், யாருக்கு கிருபையை குறித்த முழுமையான வெளிச்சம் இருக்கோ அங்கே இருந்துதான் அந்த கிருபையின் ஆசீர்வாதம் வெளிப்படும். எங்க இந்த வேதத்தின் வாக்கியங்கள் எல்லாம் யூதனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பைபிள் முழுவதும் எழுதுனது யூதர்கள். அதான் அவர்களுடைய மேன்மை. இந்த உலகத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, தேவன் தம்முடைய குமாரனை, வார்த்தையாய் இருந்த குமாரனை மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்படுத்தி குமாரனுடைய உயிரை உங்களுக்கும் எனக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே கொடுத்தார். அவர் ஊருக்கு மாத்திரம் தேவன் இல்லையா, உலகம் முழுக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் புறஜாதிகள், அவர்களுக்கும் தேவன் என்று அவர் அன்னைக்கே ஒரு வெளிச்சமாக, ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் நல்ல ஒளிவு மரமாக இயேசுவில் சில கலைகளை முடித்து கொண்டு நம்மளை ஒட்ட வைக்கப்பட்டார்னா அந்த ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நாம் முழுமையான பங்காளி, முழுமையாக அதற்கு உடையவன். ஒட்ட வச்சாச்சு. இனிமே நான் புரிந்து கொள்ளுதல், இனிமே அதிலிருந்து என் ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வது. ரகசியம் என்றால் இயேசுவை குறித்த வெளிப்பாடு, ரகசியம் என்றால் இயேசுவை குறித்த பிரசங்கம். உடன் சுதந்திரம் என்றால் அப்பாவுடையதுக்கு நான் உரிமையாளி, தானா அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை நான் விசுவாசிக்க வேண்டியது, அதை அனுபவிக்க வேண்டியது. இல்லை பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா கிறிஸ்து செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கிரைஸ்ட் ஓரியன்ட் மெசேஜ். சங்கீதம் 45, என் இருதயம் நல் விசேஷத்தினால் பொங்கிக்கிட்டே இருக்கான். அதான் கிரைஸ்ட். சங்கீதம் 45, மணவாளன் மணவாட்டி. தாவீது ரெவலேஷன், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பொங்கிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன சந்தோஷம். லைட் போடுங்க தம்பி, லைட். இயேசுவை குறித்த அந்த வெளிச்சம் ஆவியாளர் உங்களுக்கு கொடுக்கறத குறித்து எனக்கு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். ஏமே நீங்களும் இயேசுவை குறித்த செய்தியை கேட்டுட்ருக்கிறேன்னா, இயேசுக்குள்ளே தான் பரிபூரணம், இயேசுக்குள்ளே தான் எல்லாம். ஃபுல்னஸ், ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ் எல்லாம் இயேசுவுக்குள்ள. நீங்களும் நானும் இயேசுவுக்குள்ள புதிய சிருஷ்டி. ஆகவே இன்றைக்கி என்ன செய்தி? இப்படி தான் டாபிக் வார வாரம் போடுறோம். ஆனால் டாபிக் என்னால் போட முடியல. இனிமேல் டாப்பிக்கே போட வேணாம், சண்டே மார்னிங் என்ன செய்தி கொடுக்குறாரோ அதையே போட்டுடலான்னு நான் யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். ஏமேன். ஆகவே போன வாரம் கேட்ட செய்தி, ஆழத்தின் ஊற்றுகள் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 12 ஊற்று. சகரியாவில் இஸ்ரவேலின் அழுக்கையும் பாவத்தையும் நீக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இஸ்ரவேலின் அழுக்கையும் பாவத்தை நீக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அது இயேசு கிறிஸ்து. ஆனால் சகரியாவிலே சொல்லப்பட்ட அந்த ஊற்று போன வாரம் சொன்னோம் பாருங்க, அந்த யூதர்களுடைய மனது திறக்கப்படும். ஐயோ இவரை குத்தினவை என்று சொல்லி கோத்திரத்தார் ஒருவருக்கொருவர் புலம்புவார்கள். அப்போதுதான் அங்கே அவர்கள் அழுக்கை பாவத்தை நீக்குகிற ஒரு ஊற்று திறக்கப்படும் என்று அங்கே சகரியா சொல்லுகிறார். ஆகவே ஏசாயா 11 யூதன் புறஜாதியை குறித்த அந்த ரகசியம் அல்லது வெளிப்பாட்டை நாம் வாசிக்கின்றோம். அங்கே ஏசாயா ரோமர் 11 அங்கே ஒரு முக்கியமான வெளிப்பாடு, அதாவது புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் யூதர்களுடைய ஒரு மனது கடினப்பட்டு இருக்கும். அப்போ யூதர்கள் மனதை கடினப்பட்டு இருக்கிறார் என்றால் இப்போது சபையின், இப்போ புறஜாதிகளின் காலம்.
யமேன். பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலன், பவுல் பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலன், பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அப்போ இது புறஜாதிகளின் காலம். பவுலை கொண்டு எழுதின வெளிப்பாடு எல்லாம் புறஜாதிகளுக்கு அடுத்தது. ஆகவே தான் அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகளின் காலம், புறஜாதிகள் நிறைவு காலம் வர்ற வரைக்கும் யூதர்கள் மனது என்ன இருக்குமா? கடினப்பட்டு இருக்கும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புறஜாதிகளுடைய நிறைவுக்கு அடுத்த காரியத்தில் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த புறஜாதிகளுக்குள்ளே நிறைவு வர வேண்டும் என்றால் புறஜாதிகளை குறித்த வெளிச்சத்தை சபைக்கு பவுல் கொடுத்தது போல சபைக்கு ஒரு ஊழியன் கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சம்தான் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் எழுதும்போது ரோமர் 11ஆம் அதிகாரம் அந்த புறஜாதிகளின் நிறைவை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இதெல்லாம் ரெவலேஷன். ரோமர் 11 புறஜாதிகளை குறித்த ஒரு வெளிச்சத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதித்தேன். இப்போது புறஜாதிகளை குறித்த அந்த பவுலுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். வாசிப்போம். ரோமர் 11:11. ரோமர் 11:11 வாசிங்க. இதை பார்த்து வாசி. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கின்றேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு, நம்ம என்னமோ நல்லவங்கனால ரட்சிப்பு கிடைக்கல, அவர் நல்லவர், ரட்சிப்பு கிடைத்தது. ஆனால் இங்கே பவுல் எழுதுகிற வெளிச்சம் அவர்கள் தவறுதலினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதான் வெளிச்சம், புறஜாதிகளின் வெளிச்சம். அவன் தவறுதலினாலே புறஜாதிகளாய் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அடுத்த வசனம் போடுமா? சூப்பராக இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு. அவங்க தவறு நமக்கு ரட்சிப்பு, அவர்கள் குறைவு நமக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா டப்பு, அது நெக்ஸ்ட்டு. ஆனால் கிருபையின் ஐஸ்வர்யம் டப்புல நெக்ஸ்ட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த கிருபை உங்களுக்கு எனக்கு ஐஸ்வர்யமா, அவர்கள் தவறுதலினால உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம். வாசிக்க வேண்டாம். எபேசியர் 2 வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்ய உங்களை என்னை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்தார். அந்த ஆண்டவருடைய பிளான் பாருங்க. ஆண்டவருடைய பிளான் ஏன் மேலே உட்கார வச்சாரா? அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்ய. அப்போ யார் கிருபையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யாருக்கு கிருபையை குறித்த முழுமையான வெளிச்சம் இருக்கோ, அங்கே இருந்து தான் அந்த கிருபையின் ஆசீர்வாதம் வெளிப்படும். இன்னொரு வசனம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் இயேசுவை குறித்து, இயேசு குறித்தானே பேசிக்கிட்டே இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இயேசுவை குறித்து, அவர் எதில் நிறைந்தவராய் வாசம் பண்ணினாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அங்கே இருக்கு. ஆனால் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களையும் அந்த கிருபை சத்தியம் என்ற நிறைவுக்குள்ளே அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற வெளிச்சத்தை இன்றும் கொடுக்கிறார். இதில் என்ன வெளிப்படுமாம்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதை பார்த்தோம்? அவருடைய மகிமையை
கண்டோம் கண்டோம் கண்டோம். அப்போ எங்கே கிருபை சத்தியம் வெளிச்சமாய் மக்களுக்குள் போகிறதோ அங்கே மக்கள் அவருடைய மகிமையை பார்ப்பார்கள். அது யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை. அதைத்தான் யோவான் சொல்லுகிறார். அது ஒரே பேரானவருடைய பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ பிதாவுடைய மகிமை தான் அப்படியே முழுமையாக குமாரனுக்குள் இருந்ததென்றால் முக்கியமான ரீசன் புரிஞ்சுக்கணும். பிதாவுடைய அதே சேம் க்ளோரி குமாரனுக்குள் இருந்ததென்றால் முக்கியமான ரீசன் இயேசு சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அது முக்கியமான காரணம். அப்போ கிருபை சத்தியம் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே அவருடைய மகிமை, அதே மகிமை அங்கே வெளிப்படும். ஆமென். ஓகே, மறுபடியும் இங்கே வருவோம். ஏம்மா அங்கே இரு. எங்கே? ரோமர் 11 இரு, வாசிக்க மறுபடியும். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க. அவர்கள் யார்? யூதன். அவர்கள் யார்? யூதன். அவர்கள் தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவளுடைய குறைவு உங்களுக்கு எனக்கும் ஐஸ்வர்யம். வாச முடிய அவளுடைய நிறைவு. பார்த்தீங்களா? எத்தனை பேர் யூதர்களுக்கா டெய்லி தோத்திரம் பண்றீங்க? யூதர்களை எவ்வளவு பேர் மறந்துடாம டெய்லி ஆசீர்வதிக்கிறீங்க? நான் காலை கம்யூனியன் எடுக்கும்போதும் சரி, நைட்டு கம்யூனியன் எடுக்கும்போதும் சரி, யூதர்களை அவ்வளவா பிளஸ் பண்ணுறேன். அவளுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். யாருக்கு? புறஜாதிகளுக்கு. அவளுடைய நிறைவு உங்களுக்கும் எனக்கும் அப்படி அதிகமாய் நிறைவாய் இருக்கும். இயேசு யாரு? யூதன். யூதன் வழியா என்ன வந்தது? ரட்சிப்புங்க. யூதர் வழியாய் ரட்சிப்பு வந்தது. யாரிடத்தில் சொன்னது? சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொன்னது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொன்னார். யூதனுடைய மேன்மை குறித்து உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். ரோமர் வாசிக்க வேண்டாம், 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். ரோமர் 3:1. ரோமர் 3 பார்த்தீங்களா? அப்படியானால் யூதன் மேன்மை வேற லெவல்யா. யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? அடுத்த வசனம். அது எவ்விதத்திலும் பாருங்க, யூதனுடைய மேன்மை அது எவ்விதத்திலும் ரொம்ப மிகுதியா இருக்கு. அதான் யூதனுடைய மேன்மை. சரி, என்ன மேன்மை? தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த இந்த வேதத்தின் வாக்கியங்கள் எல்லாம் யூதனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பைபிள் முழுவதும் எழுதுனது யூதர்கள். அதான் அவர்களுடைய மேன்மை. பவுல் எழுதுகிறார். பவுலுக்கு யூதனை குறித்த வெளிப்பாடும் இங்கே வாசிக்கின்றோம். பவுலுக்கு புறஜாதிகளை குறித்த வெளிப்பாடு தான் முக்கியமாய் கொடுக்கப்பட்டது. இங்கே யூதனுடைய மேன்மையை அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். அடுத்த வசனம் போடுங்க, சூப்பராக இருக்கும். விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்கும். இங்கே தேவனுடைய உண்மை எது? மேலே கீழே வாசிக்கணும், கான்டெக்ஸ்ட். அப்போ மேலே என்னன்னு வாசித்து கீழே அப்போ நீங்கள் புரிய முடியும். மேலே என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தை யார் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவங்களுடைய விசுவாசம் தேவனுடைய உண்மை என்ன? வேத வாக்கியம் யூதனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த உண்மையை யாரும் அவமாக்க முடியாது. அந்த உண்மை மட்டும் இருக்கட்டுங்க. இது சத்தியங்க, இது இயேசுங்க, இது இயேசுவின் வார்த்தைங்க.
இது ஹோலி ஸ்பிரிட் வார்த்தைங்க. இது ட்ரூத்து. இந்த உண்மையை யாரும் பிசாசும் அவமாக்க முடியாது. இது உண்மை, இது சத்தியம், இது ஆவி, இது ஜீவன், இது பலன், இது பரிசுத்தம், இது மகிமை, இது ரட்சிப்பு, என் நல்ல எதிர்காலம், எனக்கு சடன்லி ஏற்படுகிற தேவனுடைய அற்புதமான சாட்சிகள், இது எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஆகவே எனக்கும் அது உண்மையாக இருக்கிறது. 2 எழுத்து இருக்குங்க. ஒன்று கற்பனையில் எழுதப்பட்ட எழுத்து, மோசேயின் மூலம் எழுதப்பட்ட எழுத்து. அது கற்பலக உயிர் இல்லை. ஆகவே அந்த எழுத்துல உயிர் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் எழுத்தை கொடுக்கல, வார்த்தையை கொடுத்தார், இயேசுவை கொடுத்தார். அந்த வார்த்தை ஆவியா இருக்கு, அந்த வார்த்தை ஜீவனா இருக்கு. இன்னும் சரியா சொன்னா இயேசு கிறிஸ்து உங்கள் நல் வாழ்வுக்காக இந்த உலகத்தில் ஒளியாயிருக்க, இந்த உலகத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, வெயிட் தேவன் தம்முடைய குமாரனை, வார்த்தையாய் இருந்த குமாரனை மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்படுத்தி குமாரனுடைய உயிரை உங்களுக்கும் எனக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே கொடுத்தார். குமாரனுடைய உயிர். குமாரன் உயிரை கொடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு தான் உயிரை கொடுத்தார். நல்ல கவனிங்க. யோவான் சுவிசேஷத்தில் இந்த ஜீவனை எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை பிதாவிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ இயேசு ஜீவனை கொடுக்கறதுக்கே ஒன்று தெரியும், இந்த ஜீவனை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஏங்க எத்தனை பேருக்கு புரியுதுங்க? என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன்? நான் 3 நாள் இந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் ஜீவனை எடுக்கல, பிசாசு இயேசுவின் உயிரை எடுக்கல. உங்க உயிரையும், அதாவது உங்களுக்குள்ள ஒரு மூச்சு ஓடிட்டு இருக்கு பாருங்க, அந்த உயிரை சொல்றேன். அதை விட இன்னொரு உயிர் தான் அந்த ஆவியில அவர் கொடுத்த உயிர். ஐ ஆம் ஸ்பிரிட், ஹேவ் எ சோல், லிவிங் இன் எ பாடி. அப்போ இயேசுவின் உயிரை அவர் கொடுத்தாரு, அவர் 3ஆம் நாள் பெற்றுக்கொண்டார். உங்கள் உயிரையும் பிசாசு தொட முடியாது. அதாவது உங்கள் ஆவியும் தொட முடியாது, உங்கள் உயிரையும் தொட முடியாது. உங்கள் உயிருக்குள் இருந்து தான் நீங்கள் வாழ்கிறது. உங்கள் உயிருக்குள் இருந்து வாழ்கிறதல்ல. உலக மனுஷன் அவனுக்கு கொடுத்த உயிருக்குள் இருந்து வாழ்கிறான். ஆனால் நீங்களும் நானும் எனக்குள் இருக்கிற அவருடைய ஆவிக்குள் இருந்து நானும் நீங்களும் வாழ்கிறோம். உள்ள ஒரு ஆவி இருக்கு பாருங்க, அதுல இருந்தா நீங்களும் நானும் வாழ்றோம். அதான் மறுபடியும் சொல்றேன். ஐ ஆம் ஸ்பிரிட், ஹேவ் எ சோல், லிவிங் இன் எ பாடி. அவன் சாப்பிட்டு வாழ்கிறான், சாப்பிட்டு சாகுறான். அவன் சாப்பிட்டு வாழ்கிறான், சாப்பிட்டு சாகுறான். ஓகே, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த சரீர வாழ்வுக்கு சாப்பாடு ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லா தாவரங்கள் எல்லாமே உண்டு பண்ணிட்டாரு. சாப்பிட்டு தான் வாழணும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டு தான் உங்கள் ஆவி வாழ முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும், சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ என் வாய் தேவனுடைய வாய். இப்போது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இயேசுவை குறித்த வார்த்தை, உங்களுக்கு ஜீவன் தருகிற வார்த்தை, உங்கள் மனதை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தை. சிலர் பேருக்கு இந்த வார்த்தை அனுப்பும் போதே ஹீலிங்கும் அங்கே அனுப்பப்படுகிறது. சரீரத்துக்கு அடுத்த ஹீலிங்கும் வார்த்தை அனுப்பும் போது அங்கே அனுப்பப்படுகிறது. சில பேருக்கு இந்த வார்த்தை, இயேசுவை குறித்த வார்த்தை, இயேசுவை குறித்த வெளிச்சமுள்ள வார்த்தை, அந்த தேவ மனுஷன் ஆவியிலிருந்து வாயின் மூலம்
அனுப்பப்படும் போது அந்த வார்த்தை அந்த மகனுடைய மனதை தொட்டு, அந்த மகனுடைய ஆவியை தொட்டு, அந்த மகனுக்குள்ளே கலக்கம், பயம், என்ன செய்கிறது என்ற புரியாதபடி வந்த நிலைமையில இங்கே பேசுகிற அந்த ஜீசஸ் ரெவலேஷன், உயிருள்ள வார்த்தை, ஆவியாயிருக்கிற வார்த்தை, ஜீவனாயிருக்கிற வார்த்தை, இயேசுவின் வெளிப்பாடுள்ள சபையிலிருந்து அந்த வெளிப்பாடுள்ள மனுஷன் மூலம் பேசப்படும் போது அந்த கேட்பவர்களுக்குள்ளே விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. வாட் இஸ் preaching? The preaching must be bring the faith those who hear the word. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஒரு பிரசங்கத்தை கேட்டா விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. ஓ, விசுவாசம் அமல் போனாலும் என்ன, அவளுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இந்த வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனத்தை, இது தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, ஆவியுடைய வார்த்தை, இதில் உங்களுக்கு இருக்கிற வார்த்தை, நீங்கள் விசுவாசித்த வார்த்தையை இன்னொருத்தன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாச வார்த்தையை இங்கே உறுதிப்படும்படியான வார்த்தை வருகிறது. அதுதான் நியூ கோவனன்ட் சர்ச். நீங்கள் விசுவாசித்த வார்த்தையை இன்னொருத்தன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவிசுவாசத்தினாலே உங்கள் விசுவாசத்தை அவன் அவிசுவாசம் அவமாக்காது. ஆனால் உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக பண்ணும். என்ன பகர விசுவாசிக்கிறீங்க? கேட்கிறேன், என்ன விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் ரொம்ப இருக்கு இல்லையா? ரொம்ப இருக்கு. விசுவாசம் 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 தான் சுவாசம். விசுவாசம் ஒரு ஆவி. ஆகவே உங்கள் விசுவாசத்தை பிசாசு சூழ்நிலையில் அவமாக்கும்படி ட்ரை பண்ணுவான். இன் பர்சன் உங்கள் விசுவாசத்தில் சிலர் விசுவாசியாமல் போனாலும் உங்கள் விசுவாசத்தை அவங்க அவிசுவாசம் அவமாக்க முடியாது. ஆனால் உங்கள் விசுவாசத்தை பிசாசு அவமாக்கும்படி பலவித சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்களை கார்னர் பண்ணுவான். டோன்ட் வரி பிரதர். அப்பேற்பட்ட நேரத்தில் தான் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஒன்று, தேவ வசனத்தை ஞாபகமூட்டி உதவி செய்வார். அடுத்தது, அவருடைய ஃபங்க்ஷன், சத்துரு வரும்போது ஆவியானவர் வெள்ளம் போல அவர் கொடியேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ரோமர் இன்னைக்கு என்ன புறஜாதிகளே முடிஞ்சிடும். ரோமர் புறஜாதிகளே முடிஞ்சிடும் போல இருக்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோமர் 3:29. ரோமர் 3:29. ரோமர் 3. யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? உடனே அவனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே அவனை தாழ்த்தலை. இவர் புறஜாதிகளுக்கான வெளிப்பாடுள்ள அப்போஸ்தலன். ஆமாம், யூதருக்கு மாத்திரமா தேவன், உங்களுக்கும் எனக்கும் தேவன் அன்னைக்கே சொல்லிட்டார். அவர் யூதருக்கு மாத்திரம் தேவன் இல்லையா? உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் புறஜாதிகள், அவர்களுக்கும் தேவன் என்று அவர் அன்னைக்கே ஒரு வெளிச்சமாக, ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு சொல்லிவிட்டார். அவர் யூதர்களுக்கும் தேவன், நம் ஒவ்வொருவருக்கும் தேவன். அவர் யூதர், இன்னும் யூதர்கள் ஆண்டவரை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலை. அதான் ரோமர் 11 சொன்ன புறஜாதிகள் நிறைவு வரும் வரைக்கும் அவர்களில் ஒரு பங்கு இருதயம் கடினப்பட்டு இருக்கும்னா கடினமாக தான் இருக்கும். அப்போ இப்போ எங்கே இருக்கிறோம்? புறஜாதிகளுக்குள்ள ஒரு நிறைவை ஆவியானவர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே, அதாவது கிறிஸ்துவின் சபைக்குள்ளே. நல்ல கவனிங்க, உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கவெல்லாம் புறஜாதிகள் தான். யூதனை தவிர எல்லாரும்
புறஜாதிகள் தான். ஆகவே இப்போ சபைக்குள் இருக்கிற எல்லாருமே புறஜாதிகள், நீங்களும் நானும் புறஜாதிகள் என்று இந்த வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஓகே, இப்போ ரோமர் 11க்கு வாங்க. ரோமர் 11 சூப்பராக இருக்கும். ரோமர் 11 முதல்ல வாசித்தோம். அடுத்தது ரோமர் 15 வாசிப்போம். ரோமர் 11 ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் புரியுறீங்கன்னு எனக்கு தெரியும். வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. அவர்களை யாரை தள்ளிவிடுதல்? யாரை தள்ளிவிடுதல்? பார்த்தீங்களா, இவ்வளோ டியூபிலட்டாக இருக்கிறீங்க. யூதனை குறித்து பேசிட்டு வர யாரை தள்ளிவிடுதல்னால் ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டீங்க. கர்த்தாவே ரட்சியம். யாரை தள்ளி விடுதலையா? யூதனை குறித்து பேசிட்டு வரோம். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை. சரி, இப்போ பாருங்க ஐயா, பவுல் என்ன சொல்லுகிறாரு? அவர்களை தள்ளி விடுதல்னால நம்மளாம் உலகத்தில் இருந்தோம். நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? ஒரு வசனம் வாசித்தா தான் சூப்பராக இருக்கும். 2 கொரிந்தியர் 5 சூப்பராக இருக்கும். 2 கொரிந்தியர் 5 18, 2 கொரிந்தியர் 5 18 19 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5 18. நீ அங்கேயே இருக்கணும், ரோமர் 11 இருக்கணும். வாசிங்க. இவையெல்லாம் தேவனாக இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை. இயேசு அவரா பாப்பான்னு உன்னை என்னையும் சேர்த்துக்கல, உங்களை என்னையும் சேர்த்துக்கல. அதான் புரியணும். இயேசுவை பின்னாலவா, இயேசுவை வலது இயேசுவை கொண்டுனுங்க. இயேசு இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னுங்க. இயேசு இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லைன்னுங்க. இயேசு நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நமக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கா? இயேசுவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோட என்ன பண்ணிட்டாரா? அடுத்த வசனம் போடுமா, சூப்பராக இருக்கும். அதென்னவனில் வாசிங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, மறுபடியும் சத்தியம் வருது, நம்மளை ஒப்புரவாக்கும் போது நம்முடைய பாவங்களை, அதான் முக்கியம், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்னென்ன பாவத்தில் இருந்தோமோ, என்னென்ன பாவம் செஞ்சோமோ, நம்ம ஒப்புரவாக்கி கொண்ட போது நம்முடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இதில் புரிய வேண்டியது, ரட்சிக்கப்படுறப்பே என்னுடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். என் பாவத்தை அப்போ இனிமே நல்லா கவனிங்க, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். அப்போ உலகத்தார், இப்போ உலகத்தாரா பிள்ளைகளா? சரி, பிள்ளைகளா இப்போ பாவத்தை நினைப்பாரா? அப்போ நான் பாவத்தை பேசலாமா? அவரே பாவத்தை, பிள்ளைகள் பாவத்தை நினைக்கலன்னாரு. இது சின் சபையா சன் சபையா? சன் சபை. இது சின் சபை இல்லை, சன் சபை. இங்க சின் பேசப்பட மாட்டாது, சன் பேசப்படுவார். ஆமென். அப்ப சன் ஆன பிறகு சின்னராக இருக்கும்போதே, ஒப்புரவாகும் போதே பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாக்கி கொண்டார் என்றால், இப்போது பிள்ளைகளாகிய உங்கள் பாவத்தை, என் பாவத்தை அவர் நினைக்கல. வசனம் காமிக்கவா எனக்கு டைம் கிடையாது. எரேமியா 32 புதிய உடன்படிக்கை குறித்து வாசிக்கிறோம். அதே போல் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த புதிய உடன்படிக்கையை பவுல் சபைக்கு எழுதி காண்பித்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய உடன்படிக்கையில் நம்முடைய பாவத்தை அவர் எண்ணாமல், அவருடைய கற்பனையை நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் எழுதி அவரை அறியும்படி, நல்ல கவனிங்க, அவரை அறியும்படி. அப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு?
ஞானஸ்நானம் எடுத்தோடனே நம்முடைய இருதயத்தில் எண்ணத்தில் அவருடைய கற்பனையை எழுதி, அவருடைய கற்பனை என்ன? இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதுனதெல்லாம் அவருடைய கற்பனை தான். இயேசுவின் டீச்சிங் எல்லாம் அவருடைய கற்பனை. 10 கற்பனை பிதா கொடுத்த கற்பனை இல்லை, அது அவங்களுக்கு கொடுத்த கற்பனை. உங்களுக்கு கற்பனை கொடுக்கல, இயேசுவை கொடுத்தார். இயேசுவின் மூலம் உபதேசத்தை கொடுத்தார். அந்த உபதேசம்தான் நீங்கள் கை கொள்ள வேண்டிய, வாழ்வில் அந்த உபதேசத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கற்பனை. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. வாவ். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில். அப்போ பவுல் எங்கள்கிட்ட ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை கொடுத்தாருப்பா அப்படின்றாரு. அப்போ நாங்கள் எதை தான் பேசணும்? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒப்புரவாக்குதல் என்றால் 2 பேரை ஒன்றாய் சேர்ப்பது. இவன் இங்கிட்டு திரும்பிட்டு இருக்கிறான், அவன் அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கிறான். எப்பா நீ இங்கிட்டு திரும்பு, நீ இங்கிட்டு திரும்பு, நீ இவனை பாரு, நீ அவனை பாரு. சில பேர் பார்க்க முடியல. சில பேர் அந்த காலத்தில் ஹென்றி ஜோசப் ஐயா சொல்லுவார், ஏன்னா அவ்வளவு பயங்கரமான பெந்தகோஸ்து அந்த காலத்தில் அவர் இருந்த நாட்களில். இப்போ பாஸ்டர்ஸை கொடை, அப்போல்லாம் பாஸ்டர் கொடை தான் அது அந்த காலம். பாஸ்டர் கொடை பிடிச்சிட்டு போகிறப்ப ஒரு பாஸ்டர் எதிர்த்தாப்பில் வருவாராம். அவர் கொடையில் வர்ற பாஸ்டர் பார்த்தோன்னா இவர் கொடையை வச்சு முகத்தை மூடிக்கு வரான். அவர் தூரத்தில் பார்த்தோன்னா அவர் கொடையை வச்சு முகத்தை மூடிக்கு வரான். 2 பேரும் பார்க்கவே மாட்டாங்களாம். இது இல்லை, 2 பேரும் பார்க்கணும். அதான் ஒப்புரவாக்குதல். 2 பேர் கோணிட்டு இருக்கிறவங்கள 2 பேரை ஒன்றாக்கணும். அதான் ஒப்புரவாக்குதல். அந்த உபதேசம் ஏன் சபையில் கொடுக்கணும்? அதான் அங்கே கொடுக்குறோம். புரியுதா? இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், நீ காணிக்கை எடுத்துட்டு வரும்போது, பலிபீடத்தில் காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரனிடத்தில் குறை உண்டென்று நினைவு கூறுவாயானால் முதல்ல காணிக்கை அப்படியே வச்சிரு. முதல்ல போய் அவன்கிட்ட ஒப்புரவாகு, பின்பு உன் காணிக்கையை. அப்போ இயேசுவே அன்னைக்கு ஒப்புரவாகுதல பேசிட்டாரு. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிதா உங்களை என்ன ஒப்புரவாக்கிட்டாரு. இன்னும் சிலரோட அந்த ஒப்புரவாகுதல் அந்த ஒரு மாதிரி இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மோட என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய ரோமர் 11 கரெக்ட், வெரி குட், கரெக்டாக கொடுத்துட்டேன். வாசிங்க. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவளுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் இருக்கும். அவளுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம். அதான் கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு எனக்கு இருக்கு. அவளுடைய நிறைவு எவ்வளவு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க? அதிகமாய். அவளுடைய நிறைவு எவ்வளவாய் அதிகமாய் இருக்கும். ஆகவே நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? அவர்கள் தவறுல இருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்ணணும். ரட்சிப்பு அவர்கள் மூலம் வந்ததுக்கா நன்றி சொல்லி தோத்திரம் பண்ணணும். ஐயா, பரிந்து பேசுதல் ஜபத்திலே பவர்ஃபுல் பரிந்து பேசுதல் ஜபம் இதான். வேற பரிந்து பேசுதல்லாம் சோக்கால்டு அல்லது ரிலிஜன் பரிந்து பேசுதல். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு திருப்தி ஆயிடாதீங்க. நீங்கள் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் அப்படி அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், இதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் அது அந்த பரிந்து பேசுதலில் வரவே வராது. ஏன்னா அப்படி ஒரு ரிலிஜனை கொண்டு வந்து அதில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சு பிசாசு அவங்கள என்ன பண்ணிட்டான்? லாக் பண்ணிட்டான். எதை லாக் பண்ணிட்டான்? புரிந்து கொள்ளுதலை லாக் பண்ணிட்டான்.
மனதை லாக் பண்ணி விட்டான். நான் இப்படி தான் பேசுவேன். நேற்று ஒரு பிரசங்கம், ஒரு பிஷப் டிடி ஜாக்ஸ் ஒரு சூப்பர் பிரசங்கம் பண்ணார். அதாவது ரேடிக்கல் ரபாய், ரேடிக்கல் ரபாய். அந்த ரபாய் அதாவது ரிலிஜன் பீப்புளுக்கு ரேடிக்கலாக இருக்கிற ஒரு பாஸ்டர். எனக்கு செய்தி கேட்ட எனக்கு பயங்கரமாகி போச்சு. நான் தான் ரேடிக்கல். இந்த ரிலிஜன் மக்களுக்கு ரேடிக்கலாக தான் பவுல் வார்த்தை எழுதியிருக்கிறார். ரிலிஜன் மக்களுக்கு இந்த நியாயப்பிரமாண வேதவார் பரிசேயருக்கு இயேசு இருந்த நாட்களில் தேவன் இயேசு அவனோட காம்ப்ரமைஸ் ஆகலை, அவரிடத்தில் கடினமாய் பேசினார். ஐயோ ஏமேன், கடினமாய் பேசினார். ஜனங்கள்கிட்ட பயப்படாத, தடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவங்கள்ட்ட சாஃப்டாக பேசலை, கடினமாய் பேச. அவங்கள விரியன் பாம்பு குட்டிகளேன்னாரு. சொன்னாரா? எதுக்கு சொன்னார்? நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நீங்கள் நலமானதை பேசலை. ஆகவே நீங்கள் நலமானதை பேசலையா, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த வார்த்தை, நீங்கள் எப்போதும் நல்லதான் பேசிட்டு இருக்கணும், வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கணும், ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருக்கணும், விசுவாசத்தை பேசிட்டு இருக்கணும். நீங்கள் யார், உங்களுடையது என்ன, நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதான் பேசிட்டு இருக்கணும். நீங்கள் இதுக்கு மாறி நீங்கள் எதோ பேசினாலும் அங்கே என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த ஆவியில் ஸ்டக் பண்ணி விடுகிறீர்கள். உங்கள் உள்ளான மனுஷனை வீக் பண்ணி விடுகிறீர்கள். அங்கே தான் சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கின்றான். அங்கேயும் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காண்பிக்கின்றான். இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நல்ல பாஸ்டர் தன் இருதயத்துக்குள் இருக்கிற கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை குறித்து தன் சபை மக்களுக்கு நல்லதை எடுத்து காண்பிக்கிறார், ஆசீர்வாதத்தை எடுத்து காண்பிக்கிறார், வெற்றி எடுத்து காண்பிக்கிறார், இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார். ஒரு பொல்லாத பாஸ்டர் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கிறார், அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறார், அவங்க மேலே நுகத்தை வச்சிட்டு இருக்கிறார். உங்கள் பாஸ்டர் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல பாஸ்டர் நல்லதை எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஐ ஆம் ரேடிக்கல். எங்க பவுல் கூட பயங்கரமான ரேடிக்கல். இந்த யூதர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் பவுலுக்கு விரோதமாக தான் பெரிய டார்ச்சர் பண்ணார்கள். ஆனால் பவுலும் விடலை, இயேசுவும் விடலை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சு, எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 11 16 17, ரோமர் 11 16 17 வாசிப்போமா? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அடுத்த வசனம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிய மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். நிப்பாட்டுங்க. இங்க மாவு இயேசு கிறிஸ்து. போஜன பலி எதில் தெரியுமா செய்யணும்? தானியத்தில். போஜன பலி தானியத்திலும் எண்ணெயிலும் திராட்சரசத்திலும் செய்ய வேண்டும். அந்த தானியம் என்ன பட வேண்டும்? நொறுக்கப்பட வேண்டும். அந்த தானியம் சலிக்கப்பட்டு மெல்லிய மாவாக வேண்டும். அப்போ மாவு யாரு, போஜன பலி யாரு அப்படின்னு கேட்ப இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். அப்போ மாவு யாரு, போஜன பலி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். இயேசு பரிசுத்தமாக இருக்கிறது தானே? சரி, பிசைந்த மா முழுவதும் என்னவா இருக்கும்? பரிசுத்தமாய் இருக்கும். இப்போ நீங்க யாரு?
நம்ம யாரு? நல்ல கவனிங்க. அவர் முதற்பலனாகிய மா, ரெண்டாவது அவர் ஒலிவ மரம். ஒலிவ மரத்தின் அந்த வசனத்தை சில கிளைகள் இல்லை வேற மன்னிக்கணும் 16. முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இங்கே ஒலிவ கிளையை சொல்கிறார். வேறு பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இயேசு யாருங்க? வேறுங்க. இயேசுவின் புஸ்தகத்தில் அவர் பெயர் வேர். இயேசு வேர். வேறு பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் என்னவா இருக்கும்? பரிசுத்தமாக சொல்லுங்க இருக்கும். இயேசு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தம் ஆனீர்கள். அங்க தன்னை வேறு என்று சொல்லுகிறார். அங்க வேறு என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதாவது வேருக்குள்ள இருந்துதான் அங்க ஜீவன் வருகிறது. இயேசுக்குள்ள இருந்தான் ஜீவன் வருகிறது. அப்ப இயேசு குறித்து பேச பேச சபையாருக்குள்ள ஜீவன் அங்கே கடந்து போகிறது. அந்த ஜீவன் கடந்து போக பரிசுத்தம் என்ற பகுதியில் மாத்திரமல்ல, எல்லா பகுதியிலும் அவர் ஜீவன். ஆரோக்கியத்துக்கு அடுத்த பகுதியில், விசுவாசத்துக்கு அடுத்த பகுதியில், மறுரூபத்துக்கு அடுத்த பகுதியில், அவங்களை கரெக்ஷன் பண்ணுகிற பகுதியிலும் இயேசுவின் ஜீவன் போகும்போது எல்லா பகுதியிலும் அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள தொடுகிறது, எழுப்புகிறது, தைரியம் கொடுக்கிறது, உணர்வு கொடுக்கிறது. இயேசுவின் ஜீவன். ஆமென். அடுத்த வசனம் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நீ உடன் பங்காளியாய் இருந்தாயானால். இதை புரியணும். சில கிளைகள், அந்த கிளைகள் தான் யூதன். சில கிளைகளை முறித்து போடப்பட்டு இருக்க நீ, நான், நீங்கள், நம்ம சபையார், நான், என் பிள்ளைகள், நீங்கள், உங்கள் பிள்ளைகள், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க நானும் நம்முடைய சபையாரும் அந்த முறித்து போடப்பட்ட அந்த இடத்துல என்ன பண்ணாராம்? இயேசு ஒட்ட வைத்து விட்டார். ஆகவே இப்போது ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நான். அதுக்கு ஜெபம் பண்ணுமா? ஆட்டோமேட்டிக்காக வர்றது. நான் ஜெபத்தை வானான்னு சொல்லவே இல்லை. ஜெபம் ரெவலேஷன். ஜெபம் உங்களுக்கு ரொம்ப பேசியிருக்கிறேன். ஜெபம் ஆவிக்குள். ஜெபம் வாயை திறந்து என் விசுவாசத்தை சொல்லுவது. ஜெபம் அந்நிய பாஷை பேசுவது. ஏசியாவில் நீ பேசுவதே ஜெபம்பா, நீ பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்றாரு, கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த மறுபடியும் சொல்றேன், காட்டொலிவ மரம் அவைகள் இருந்த இடத்தில், நம்ம காட்டொலிவ மரம், ஆனால் நல்ல ஒலிவ மரமாக இயேசுவில் சில கிளைகளை முறிச்சு போட்டு நம்மளை ஒட்ட வைக்கப்பட்டார்னா அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நான் முழுமையான பங்காளி, முழுமையாக அதற்கு உடையவன். ஒட்ட வச்சாச்சு. இனிமே நான் புரிந்து கொள்ளுதல், இனிமே அதிலிருந்து என் ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வது, டிராப் பண்ணுவது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஒளிவ மரத்தின் வேருக்கு சாருக்கும். சரி, புறஜாதிகளை குறித்து இப்படியே போகுது. சரி, போகிற மாதிரியே போயிடுறேன். எபேசியர் 3 புறஜாதி யூதன் புறஜாதி வருது பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 3 எபேசியர் 3 1 2 3 எபேசியர் 3 1 2 3. ஏமா ரோமர் 11 அப்படியே வச்சிரு. ஓகே, வாசிங்க. இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் ஆமா. பவுல் புறஜாதியா? யூதன்க, பென்யமீன் கோத்திரங்க. ஆனால் சொல்கிறேன், நானும் புறஜாதான் பாடுறேன். இது நிமித்தம்
பவுலாகிய நான், மன்னிக்கணும், புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கிறேன். புறஜாதிகளுக்கு ஊழியம் யாரு? பவுல். இப்போ சொல்லுகிறார், பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு. இன்னைக்கு சொல்றாரு, பிரசர் பண்ணிய சபையாருக்கு சொல்றாரு, பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற சபையாரே உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். சரி, என்ன எழுதுறாரு வாசிங்க, புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் போடுமா? உங்களுக்காக, அங்க விட்டுருங்க, பவுலை விட்டுருங்க. சபையார, உங்களுக்காக உங்கள் பாஸ்டருக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று 15 வருஷமா கேட்டுட்டு வர்றீங்களே. உங்களுக்காக சபையார எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று 15 வருஷமா கேட்டுட்டு வர்றீங்களே. அப்பையும் கேட்டீங்க, இப்பையும் கேட்டு வர்றீங்க. அப்ப காவி, தாடி, ஃபயரு, பயமுறுத்துறது, எப்போ அந்த பிரசங்கத்தை யோசித்தாவே இப்படியும் பேசணுமா? நம்ம பேசல. ரிலிஜன் அப்படிதான் பேச வைத்தது. இன்னைக்கு இருக்கிற ரிலிஜன் பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு மாறாக அவர்கள் பேச முடியாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுக்காய் எனக்கு அளிக்கப்பட்ட இருக்கிற தெய்வக்கிரியக்குரிய நியமம் இன்னதென்று இதை வார வாரம் கேட்டு வர்றீங்களே. ஓகே, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், நல்லா சொல்லுங்க. அடுத்த வசனம், அது என்னவெனில், இப்ப பாருங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். 2 வார்த்தை முக்கியம், ரகசியம், வெளிப்பாடு. அதான் பவுல் அடிக்கடி எழுதுவார், ரகசியம், வெளிப்பாடு, ரகசியம், வெளிப்பாடு. இந்த ரகசிய வெளிப்பாடுலாம் இயேசு பிறந்த பிற்பாடு, இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சபைக்கு ஆவியானவர் கொடுத்த ரகசியம், வெளிப்பாடு. ரகசியம் என்றால் இயேசுவை குறித்த வெளிப்பாடு. ரகசியம் என்றால் இயேசுவை குறித்த பிரசங்கம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசுவை குறித்த பிரசங்கம் இல்லையா, இயேசுவை குறித்த பிரசங்கம் இல்லையா, அது ரகசியம் இல்லை, அது வெளிப்பாடு இல்லை. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல பாருங்க. அது என்னவெனில், புறஜாதிகள் நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தினால், சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பிதா வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்னும் சுவிசேஷம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நற்செய்தி, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினால் நீங்களும் நானும் புறஜாதிகள் உடன் சுதந்திரன்னா உரிமையாளி, எல்லாத்துக்கும் உரிமையாளி, பிதாவுடைய எல்லாவற்றுக்கும் நான் உரிமையாளி. அங்கே பார்த்தோம், ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நாம் அவங்க ஒன்றும் செய்ய வேண்டியது, அது தானாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதே போல் உடன் சுதந்திரம் என்றால் அப்பாவுடையதுக்கு நான் உரிமையாளி, தானாக அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை நான் விசுவாசிக்க வேண்டியது, அதை அனுபவிக்க வேண்டியது. ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவரை இன்னும் எங்கள் மக்களுக்கு நல்லா புரிய வைங்கப்பா. ஓகே, சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் உடன் சுதந்திரருமாய் ஒரே, அங்க பாருங்க, ஒரே ஒரே சொல்லுங்க, இதெல்லாம் பத்தாது. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகிய ஒரே சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். அப்படிதானே இருக்கு. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். என்ன சூப்பர்! பால்ஸ் ரெவலேஷன். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய். கொலோசியர் 3, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சங்கீதம் 91:1, நீங்களும் நானும் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலில் இருக்கிறோம்.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நீங்கள் தேவனால், சபையாரே நீங்கள் தேவனால், நாம் தேவனால், தேவ அன்பினால் இயேசுவின் பலிக்குள்ளே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அவர் சரீரத்துக்கு உள்ள இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனால் உட்பட்டு, தெம்பா சொல்லுங்கய்யா, உட்பட்டு இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, அப்பா தேவனால் இப்போ கிறிஸ்து நமக்கு என்ன ஆயிட்டார்? ஞானம் ஆயிட்டார், நீதி ஆயிட்டார், பரிசுத்தம் ஆயிட்டார், மீட்பு ஆயிட்டார். எனக்கு ஞானம் ஆயிட்டார், பரிசுத்தம் ஆயிட்டார், மீட்பு ஆயிட்டார், அறிவு ஆயிட்டார், புத்தி ஆயிட்டார், செழிப்பு ஆயிட்டார், சுக வாழ்வு ஆயிட்டார், நீடித்த வாழ்வு ஆயிட்டார், பாதுகாப்பு ஆயிட்டார், எல்லாவுமாய் ஆயிட்டார். நம்ம சபையாருக்கு அவர் எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். சொல்லுங்க, எங்க சபையார் எல்லாருக்கும் இயேசு எல்லாருக்கும், குழந்தையிலிருந்து பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்துகள், புருஷர்கள், ஸ்திரீகள், தாத்தாமார்கள், பாட்டிமார்கள், எல்லாருக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். கொலோசியர் 3:11, கொலோசியர் 3:11 வாசிக்க. அதிலே வாசிக்க, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அதில் என்ன மேலே கொஞ்சம் வாசிக்கணும், அப்போ தான் இன்னும் வெயிட்டாக இருக்கும். மேலே போடுமா, மேல் வசனம் போடுமா. தன்னை சிருஷ்டித்தவருடைய, வாசிக்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, இதான் முக்கியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன அறிவடையணுமா? பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். அப்போ புதிய மனுஷனுக்கு நோக்கம் என்ன? அவருடைய சாயலுக்கொப்பாய் அவருடைய பூரண அறிவடையும்படி நான் புதிய மனுஷன் ஆகியிருக்கேன். அவர் சாயல், அவரை குறித்த பூர்ண அறிவு, இதுக்குத்தான் நான் புதிய மனுஷன் ஆகியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொன்றும் எங்கள் மக்களுக்குள்ள பலன் செய்யட்டும், புரிய வைங்க. அதிலே அடுத்த வசனம் அதானே. அது அதிலே வாசிக்க, சத்தம் போட்டு வாசிங்க, சத்தம் போட்டு எல்லாம் சத்தம் போட்டு. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புறதேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாரிலும். அதில் அந்த ஊர் இந்த ஊர், கேரளா, மெட்ராஸு, ஊபி, அல்ல அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லை, அப்படிதானே? இல்லை, கிறிஸ்துவே. அந்த வே என்ற வார்த்தை தான் அழுத்தம். கிறிஸ்துவே, சொல்லுங்க, கிறிஸ்துவே எங்கள் எல்லாரிலும், எங்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் எல்லாருமாய் இருக்கிறார், எல்லாவுமாய் இருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருக்கிறார், நன்மையாய் இருக்கிறார், பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், தலையாய் இருக்கிறார், அஸ்திவாரமாய் இருக்கிறார், தலைக்கல்லாய் இருக்கிறார், மூளைக்கல்லாய் இருக்கிறார், கட்டுகிறவராய் இருக்கிறார். இவ்வளவுதானே? கைதட்டு கேட்டு வாங்க வேண்டும், கேட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ரோமர் 11 அப்படியே வச்சுக்கிறீல்ல? ரோமர் 11 வெரி குட். அடுத்த வசனம் போடு, அடுத்த வசனம் 17. சில கிளைகள், வாசிக்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவு மரமாக நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாருக்கும்
அதான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா? பங்காளி ஆனால் அடுத்த வசனம், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை. சில கிளையை முறிச்சு போட்டார் இல்லையா, யூதனை முறிச்சு உங்களை ஒட்ட வச்சார் இல்லையா. ஆகவே அந்த கிளைக்கு விரோதமா பார்த்தியா, நான் ஒளிய மரத்தில் கத்தரனை ஒட்ட வச்சிட்டாரு, உன்னை முறித்து போட்டாருன்னு பெருமை பாராட்டாது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். யூதன் அவங்க ஜனம், ஏசு யூதன், யூதன் யூதன் யூதர்கள் ஸ்பெஷல். யூதனுடைய மேன்மை பார்த்தோம். பவுலுக்குள்ள புறஜாதிகளை குறித்த வெளிப்பாடு, யூதனுக்கு வெளிப்பாடு பேசிட்டு வர்றோம். சில கிளைகளை முறித்து போட்டு நீ இருந்தேன்னா நீ என்ன பண்ணு, தோத்திரம் பண்ணிக்கிட்டு, எப்பா இவங்க இருந்த இடத்துல என்னை கொண்டு வச்சங்களே, தோத்திரையா தோத்திரையா தோத்திரையா. இந்த யூதன் உமக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவன். ஆனால் இவங்க சிலரை முறிச்சு போட்டு நான் தீர்க்க தரிசனத்தில் வரணும்னு உங்களோடு ஒட்ட வச்சு, நான் இப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உங்களுடைய நன்மையெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுடைய வாழ்வை நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு நம்ம பகுதி தோத்திரம் பண்ணுறதான தவிர மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவதோ, நமக்கு முன்பாய் ஓடினவர்கள் எடறி விட்டதை பார்த்து, விழுந்து விட்டதை பார்த்து, தவறி விட்டதை பார்த்து அற்பமாய் எண்ணுவதோ இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ரோமரில் ஒரு பவர்ஃபுல் வசனம் காமிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 14:4 வாசிங்க. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த. பவுல் எழுத்தே சூப்பர். அதனால தான் பவுலுடைய நிருபங்களை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்ற. என்ன அவர் என்ன மீன் பண்ணுறாரு? மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு தான் அவன் கணக்கு கொடுக்கணும். அவன் நிலைநிறுத்த. என்ன அர்த்தம்? நீ குற்றவாளியை தீர்க்கிறைய, அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவனை நிலைநிறுத்த, நல்ல கவனிங்க, தேவன் வல்லவராய். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? யாரையும் குற்றவாளியா தீர்க்காது. நோ கண்டம் அதர்ஸ். மற்றவங்களை குற்றவாளியாய் தீர்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கிறான். அதாவது இது கிங்டம் பீப்புளுக்கு பவுல் எழுதின வார்த்தை. கிங்டம் பீப்புள் இருக்கிற மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பாயானால் அவனுக்கு ஒரு எஜமான், அதான் டாடி காட். அவர் சொல்றாரு, அவனை குற்றவாளியாய் தீர்க்க நீ யார்? அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவனை நிலைநிறுத்த அவனை அழைச்ச தேவன். நீ குற்றவாளியாக தீர்த்தைய, அவனை நிலைநிறுத்த, அவனை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Don't condemn others. Amen. இதெல்லாம் ஃபால்ஸ் ரெவலேஷன். ஃபால்ஸ் ரெவலேஷன். மறுபடியும் ரோமர் 11 வந்துரு. இன்னைக்கு உனக்கு ரோமர் 11 இன்னைக்கு முடிச்சாச்சு. ரோமர் 11:18. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ எப்படி பெருமை பாராட்டினேன்னா
இவனை முடிச்சு போட்டார், நாங்கள் வந்துட்டேன், நாங்கள் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு அவனை அற்பமாக நினச்சி பெருமை பாராட்டுவாயானால், இங்கே டீச்சிங் எழுதுகிறார் பாருங்க, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைச்சு. என்ன நினைக்கணுமா? வேர் இயேசு கிறிஸ்து. நான் இயேசுவை சுமக்க முடியாது, அவர் என்னை சுமக்கிறார். ஹலோ, அவர் உங்களை சுமக்கிறாருங்க, உங்களை ஏந்துறார், சுமப்பாரு, தப்பி வைப்பாரு. முதிர் வயது வரைக்கும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன், நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்னை சுமக்கிறார் என்பதை அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன எல்லா காரியத்திலையும் அவர் கேர் எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அவர் என்னை சுமக்கிறாருன்னா என்னோட எல்லா காரியத்திலையும் அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு? பொறுப்படுத்திக்கிட்டாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் எல்லா காரியத்திலும் அவர் ஏற்கனவே பொறுப்படுத்திக்கிட்டாரியா? ஏயா வீணா? அல்லேலூயா. உங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் எப்போ அவர் சரீரத்தில் சேர்த்தீங்களோ, ஞானசா எடுத்தீங்களோ, அப்பயே அவருடைய கண்காணிப்புக்குள்ள, கேருக்குள்ள நம்ம இருக்கிறோம். யாக்கோபு சொல்றாரு, தேவன் மாடுகளுக்காய் கவலையா இருக்கிறாராம். மாடு பார்த்தீங்களா? ரோட்டில் போகிற மாடு, மாடுகளுக்காய் கவலையாக இருக்கிறாராம். ஆகவே மோசேட்ட சொன்னாராம், எப்போ மாடு வந்து அந்த போர் அடிக்கும் போது, போர் அடிக்கிற மாட்டை என்ன பண்ணாத, வாய்க்கட்ட அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாரா. ஐயா, மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாடா நீ பிள்ளை, நான் பிள்ளை. சரி, எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக கவலையாக இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக கவலைப்படாதீங்க. நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கவலைப்படுற ஒருத்தர் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு கவலைப்படாத, எதுக்கு கவலைப்படாத, ஒன்றுக்கு கவலைப்படாத. நமக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, அவர் கவலையா இருக்கு. அவர் வேலை பண்றாரு. பி ரிலாக்ஸ் பிரதர். நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேன். ஐ ஆம் ரிலாக்ஸ் அண்ட் ரெஸ்ட். என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ். லாஃப், shout, declare the word. I have fully enjoyed the God's presence day by day by day by day. Amen. Hallelujah. அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அடுத்த வசனம், அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அந்த யூதர்கள் ஏன் முறித்து போடப்பட்டார்? விசுவாசம் இல்லை, அவிசுவாசத்தினாலே முறித்து போட்டார். அப்படின்னு அர்த்தம், நான் ஒட்ட வச்சுட்டேன், நீ விசுவாசத்திலே இருந்தால் எனக்குள்ளே இருக்கிற அந்த வேறு சாறு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவேன். உனக்குள்ள அவிசுவாசம் வந்தால் நீயும் இருப்ப. ஆனால் விசுவாசம் எனக்குள்ளே வர்ற அந்த சாறு ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது. அவிசுவாசம் வந்தால், யார்கிட்ட சொன்னார்? தோமாட்ட சொன்னார், நீ அவிசுவாசியாராமல் விசுவாசியாய் இரு. ஐயா, அவர் லெசன் எனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் அவிசுவாசத்தினால் முறித்து போடப்பட்டான், நீ விசுவாசத்தினால். அப்போ விசுவாசத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், பிரச்சனை வரப்போ விசுவாசிக்கணும், விசுவாசத்தை பேசணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். உடனே உங்களுக்கு மேஜிக் மாதிரி அற்புதம் நடந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏமேன். ஆனால் மேஜிக்காக நடக்கும். மேஜிக்னா என்ன? கண்கட்டி வித்தை தான் மேஜிக். உலக மனுஷன் காமிக்கிற மேஜிக் கண்கட்டி வித்தை தெரியுமா? அப்படின்னுவா இப்படின்னுவா, எப்படா வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம ஆண்டவர் மேஜிக் பண்ணுவார். எப்படி மேஜிக்கு?
நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும், ராத்திரி கண்ணை மூடுற, காலையில் திறக்கிற, காலையில் திறந்தா உனக்கு ஒரு அற்புத செய்தி வரும், உனக்கு ஒரு ப்ரொமோஷன் செய்தி வரும், உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். எப்பா உன்னை கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு வரும். அதான் நம்ம டாடி கார்டு மேஜிக். இந்த மேஜிக்கு நீ கண்ணை மூடுனா உனக்கு மேஜிக் நடக்கும். கண்ணை மூடுறதுனா என்ன? கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. ரெஸ்ட், இளைப்பாறுதல். கண்ணை மூடுனா என்ன? தியானம். கண்ணை மூடுனா என்ன? தியானம். மேஜிக் வேணுமா? கண்ணை மூடணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும். கண்ணை மூடணுமா? ரெஸ்ட்டு. சில கண்ணை மூடினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. நான் கண்ணை மூடினா நல்லா தூக்கம், நல்ல தூக்கம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுப்பிடுறாரு. கர்த்தர் மக்களுக்கு கண்ணை மூடணும்னு தூக்கம் ஒருபடி கிருபை செய்வாராக. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர்கிட்ட தூக்கம் வரலன்னு போனார். டாக்டர் அவங்க ரிப்போர்ட்டை தானே சொல்லுவாங்க. இப்போ உனக்கு விட்டமின் டி கம்மிப்பாடு மாத்திரைலாம் எழுதி கொடுத்தாரு. நமக்கு விட்டமின் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இதுதான் விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். அல்லேலூயா. வாவ் வாவ். நான் ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் நினைக்கிற செய்தியே கொடுக்க முடியல. போட்டது ஒன்று, போட்டது என்ன போடுமா? அதை டாபிக் போட்டதை போடு, இதான் போட்டது. சரி, நடத்தப்படுதல். காலையில் பார்க்குக்கு போனேன். அங்கே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம் செய்தி கொடுத்தாரு. அதை டைப்பும் அடிக்க சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். இப்போ யூதனை குறித்து புறஜாதி குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. இதாங்க தீர்க்கதரிசனமான செய்தியை சபையாருக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் கொடுத்து சபையாரை ஆவியானவர் போஷிக்கிறார். ஏமா இன்னொன்று வருது நமக்கு தான், அந்த புறஜாதிகளுக்கு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். 20 மறுபடியும் போட்டுமா? 11:20 வாசிங்க. நல்லது, அவிசுவாசம் விருத்தி போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். இது இந்த மேட்டுமேன்ற வார்த்தை ரொம்ப பயமா இருக்கு. ஆவியானவர் பவுலை கொண்டு அதைத்தான் எழுதியிருக்கிறார். மேட்டுமை சிந்தையாய், இது பிசாசு சிந்தை. அவன் இருதய மேட்டுமையாகி உன்னதமானவருக்கு ஒப்பாவே. மேட்டுமை, எந்த காரியத்தை குறித்து உனக்கு பெருமை வந்தாவே சரி, எவனை விடுங்க. நேபுகாத்நேச்சார் அவன் விசுவாசி கிடையாது, பாபிலோன் ராஜா தான். அவன் உப்பருகையில் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னானா, உடனே ஏங்க அவனை கீழே தள்ளி போட்டாரு? பெருமை உள்ளவனுக்கு தேவன். உனக்கும் எனக்கும் பெருமை வேணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. நான் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவைக்கு வந்துட்டாவே அங்க பெருமை நான் அதெல்லாம் போயிடும். ஆவியா மாறிக்கிட்டே இருப்போம். ஸ்பிரிட், ஆவி, வார்த்தையா நம்ம அவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். மேட்டுமை சிந்தையாயிராமல் என்னாரு? அவர் பயப்படலைங்க, பயமுறுத்தலை. பயந்துருன்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தை இருக்கு பாரு, ஒவ்வொரு வார்த்தையும் நீ கனப்படுத்தி
ஒவ்வொரு வார்த்தையிலையும் வாழ்வதற்கு என்கிட்ட உதவி கேளுன்னு அர்த்தம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவர் பயமுறுத்தவராக இருந்தால் பயப்படாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் பிறப்பிலே பயப்படாது என்ற செய்தி. யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் வீட்டை பூட்டி கொண்டார்கள். பூட்டப்பட்ட வீட்டில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்து பயப்படாது என்ற செய்தி. அவர் பயமுறுத்துகிறவர் அல்ல. ஆனால் பயந்துருன்னா வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையில் வாழ்வதற்கு என் உதவியை கேளுன்னு அர்த்தம், என் கிருபையை கேளுன்னு அர்த்தம். நான் வார்த்தையில் வாழணும் என்ற ஒரு இடத்துக்கு வான்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார். இன்று சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி வார்த்தை, நான் வார்த்தையில் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். வார்த்தை. ஆமென், ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்று. பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு நமக்கு மாதிரியை வைத்து போனார். அப்போ இயேசு வைத்த மாதிரியை, இயேசுவின் போதனையை சபையாரு கொடுத்தாதான் இயேசுவின் லைஃப் சபைக்குள்ள வரும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நான் வார்த்தையிலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஆவியானவர் உங்களுக்கு பலமாய் கொடுப்பாரா? இந்த எண்ணம் வளர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லணும். ஒன்றும் கிடையாது, ஐயா இன்றைக்கி நான் வார்த்தையில் வாழணும், இன்றைக்கி நான் வார்த்தையில் வாழணும், இன்றைக்கி நான் வார்த்தையை அபியாசப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 சொல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 ஆவியானுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வார்த்தையில் வாழ்கிற வாழ்வை உங்களுக்கு நீங்கள் சுலோபமாக்கி கொள்ள முடியும். வார்த்தையில் வாழ்கிற வாழ்வை உங்களுக்கு நீங்கள் சுலோபமாக்கி கொள்ள முடியும். ஆவியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் இயேசு இருக்கிறார். அவருடைய நாமத்தின் பேரில், அந்த ஒளியாக இயேசுவின் நாமத்தின் பேரில் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனாலே பிறந்தவர்கள், நாம் தேவனாலே பிறந்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சுதந்திரர், நாம் தேவனுக்குரிய எல்லாவற்றுக்கும் உரிமையாளிகள். அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ரூபா காற்று உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்தேன், புளிப்பு இதை பார்ப்பேன். இன்னைக்கு யோபுல அவர் போட்டிருக்கிறார், உம்முடைய சுவாசம் எனக்கு ஜீவன் கொடுத்த, உயிர் கொடுத்த அவருடைய சுவாசம் தான். இந்த நியூ கவர்னன்ட்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய சுவாசம். 10 கற்பனை அல்ல, அவருடைய சுவாசம் ட்ரெஸ் கோட் அல்ல, அவருடைய சுவாசம் பயமுறுத்துவதல்ல, அவருடைய சுவாசம் இயேசுவின் வழியாய் வெளிப்பட்டது. அவருடைய சுவாசம் இயேசுவின் வழியின் வழியாய் வெளிப்பட்டது.
அவருடைய சுவாசம் இயேசுவின் கீழ்ப்படிதல் வழியாய் வெளிப்பட்டது. அவருடைய சுவாசம் இயேசுவின் இரத்தத்தின் வழியாய் வெளிப்பட்டது. அந்த சுவாசம் எந்த சபையிலே பேசப்படுகிறதோ அந்த சபையிலே அவர்கள் மறுரூபம் அடைகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்கள் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். பிரச்சனையை எதிர்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. ஆனாலும் இருக்கிற நிலைமை இல்லாத நிலைமையில் வாழ்கிறவர்கள் அல்ல. தனக்குள் இருக்கிற இயேசுவுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்வுதான் அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அந்த வாழ்வுதான் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த வாழ்வுதான் அவர்களுக்கு அற்புத சாட்சியை கொண்டு வரும். இந்த ஆராதனையிலே ஹல்லேலூயா, இந்த 10ஆம் தேதியிலே ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம். இந்த 10ஆம் தேதியிலே 10 கற்பனை மோசே கொடுத்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் 10 கற்பனையை கொடுக்கவில்லை. அபிஷேகத்தில் வர்ற வார்த்தையை பேசிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு கற்பனையை கொடுத்தார். அந்த ஒரே கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே கற்பனையில் ரோமர் 13 பவுல் சொல்லுகிறார், இந்த ஒரே கற்பனையிலே நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்றிவிட்டாய். ஆகவே நமக்கு பழைய ஏற்பாட்டிலே சுவாசம் உள்ளது எது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. 10 கற்பனையிலே சுவாசம் இல்லை. மனித போதனையிலே சுவாசம் இல்லை. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, சுவாசம் இல்லை. ஃபாஸ்டிங்கில் தேவனுடைய சுவாசம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஃபாஸ்டிங் சரீரத்துக்கு அடுத்தது. ஆவியாக இருக்கிற டாடியை ஆவியில் தான் தொட முடியும். ஆகவே நீ சரீரத்தில் பட்டினி போட்டா, எனக்கு தெரியும், நான் ரொம்ப ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினவன். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறப்பயே எப்படா ஃபாஸ்டிங் முடியும், போய் சாப்பிடுவோம் தானே காத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். இது எல்லாம் ரிலிஜன், இது எல்லாம் மதம், இது எல்லாம். பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டார், ஆனால் சபையார் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. பாரமான நுகத்தை சபையார் மேல் வைப்பது சுவாசம் இல்லை. அதை போடாத, இதை போடாத, சுவாசம் இல்லை. தேவனுடைய சுவாசம், இயேசுவின் போதனை, பிதாவின் அன்பு. பிதா உங்களை நேசிக்கிறார், உங்கள் பாவங்களை நினையாதிருக்கிறார். அவர் உங்களுக்காக பிதாவிடத்தில் இரவும் பகலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். தூதர்கள் ஊழியம் பண்றாங்க. இதுதான் தேவனுடைய சுவாசம். இன்று தேவனுடைய சுவாசத்தை, எக்காலம் ப்ளீஸ், எக்காலம். இன்று தேவனுடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய சுவாச காற்று அநேகரை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய சுவாச காற்று அநேகருக்கு ஹீலிங் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய சுவாச காற்று அநேகர் ஆவியை எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய சுவாச காற்று அநேகருக்குள்ளே ஒரு ஆவியின் அபிஷேகத்தை, ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் இப்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். இந்த தேவனுடைய சுவாச காற்றுக்குள்ளே உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் ப்ரமோஷனுக்கு அடுத்த காரியத்தில், உங்கள் பிஸ்னஸுக்கு அடுத்த காரியத்தில் இந்த தேவனுடைய சுவாச காற்று அடுத்த அளவில், இன்னும் பெரிய அளவில் உங்களுக்கு பிராஸ்பரிட்டியை தேவன் கொண்டு வருகிறார். இந்த தேவனுடைய சுவாச காற்று உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில் நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில், நடக்க வேண்டிய காரியத்தில் நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் பிரமிக்கத்தக்கதாய் சடுதியாக நீ கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ள உனக்கு ஒரு பொழுது விடிந்த ஆசீர்வாதத்தை, உனக்கு ஒரு பொழுது விடிந்ததை தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். நீ கடந்து போன இருளின் காலம் உனக்கு முடிவடைந்து விட்டது. இனிமேல் கர்த்தர் உனக்குள்ளே நீதியின் சூரியனாய் உதிக்கிறார். உனக்குள்ளே நீதியின் சூரியனாய் இயேசு உதிக்கிறார். போன வாரம் கேட்டோம், அவர் வானத்தின் ஒளி, இன்று வானத்தின் ஒளியாய், இன்று வானத்தின் நட்சத்திரமாய், இன்று வானத்தின் சூரியனாய், இன்று வானத்தின் அப்பமாய், சுவாசமாய் தேவன் சபையார் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாத மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள்ல
கர்த்தருடைய கரத்தை உன்னிலே அநேகர் காண போகிறார்கள். ஃபேவர் ஆஃப் காட். ஃபேவர் வருது, ஃபேவர் வருது, ஃபேவர் வருது, ஒரு ஃபேவர் வருது, தூரத்திலிருந்து ஃபேவர் வருது, ஒரு ஃபேவர் ஆஃப் காட். உனக்கு தேவன் கட்டளையிடுகிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத நபர் மூலம், எதிர்பாராத தொடர்புகள் உனக்கு ஃபேவராய் கர்த்தர் அனுப்புகிறார். There is a great favor. இந்த ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, என்னுடைய தரிசனத்துக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு ஃபேவர் ஆஃப் காடை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆகாஷிகோ ராலாகாகா ஆகோஷிகோ ஆகாஷி அலகு ஆகாஷி அலகி ஆராகா ஓகாஷி ஹalleluya hallelujah 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 hallelujah. எல்லாரும் எழுந்து Holy Spirit, Holy Spirit, welcome Holy Spirit, welcome Holy Spirit. தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க, ஆவியில பாடுங்க. தேவனுடைய சுவாசம், the special visitation of God's breath right now. Asiko ka reiko shiko hallelujah koshiko God's breath, ஒரு காற்றை தேவன் வீச பண்ணுகிறார். ஒரு Holy Spirit விண்டை கர்த்தர் வீச பண்ணுகிறார். This day the great wind of the Holy Spirit fell upon you. உன்மேலே பரிசுத்தவனுடைய காற்றை விழ பண்ணுகிறார். எல்லா சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓஹோ ஓஹோ ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். கர்த்தர் உனக்கு ஹீலிங்கை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்கு சரீர சம்பந்தப்பட்டமான ஹீலிங், உன் மனதில் ஹீலிங், மனதின் போராட்டத்தில் ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். உன் ஃபேமிலியிலே ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். ஃபேமிலி உறவிலே ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். உன் குற்ற உணர்விலே ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். உன் பயத்தின் மனப்பான்மையிலே ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். தாழ்வின் மனப்பான்மையிலே ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ஹீலிங்கை கட்டளையிடுகிறார். அது ஒரு ஸ்பிரிட். இன்ஃபீரியாரிட்டி. நான் ராஜாவின் பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை. நோ மோர் இன்ஃபீரியாரிட்டி. ஆகாஷி தேவனுடைய சுவாசம் எக்காலமாய் தேவன் முழங்க விரும்புகிறார்.
பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே என்று சுவாசம் என்று என்னெல்லாம் ஆசீர்வாதம் உங்கள் மேல் பேசப்பட்டதோ அவைகள் மேனிஃபெஸ்ட் ஆக, அது சர்ப்ரைஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக, சாட்சியாய் மாற ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியம், சுகத்துக்கு அடுத்த காரியம், ஒர்க்குக்கு அடுத்த காரியம், ஆஃபீஸுக்கு அடுத்த காரியம், பிஸ்னஸ்க்கு அடுத்த காரியம், டிராவலிங் அடுத்த காரியம், உங்கள் பிஸ்னஸ்ஸே, உங்கள் ஒர்க்கே, டிராவலிங், எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதம் சொன்னோன்னு 3 ஆமென் சொல்லு. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் இவர்கள் எல்லாரையும், லைவில் இருக்கிற மக்களை, இதை மறுபடியும் பார்க்க போகிற, கேட்க போகிற எல்லா மக்களை, உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.